தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறமும் கட்சிகளுடைய வேலைகள்லாம் ரொம்ப ரொம்ப மந்தமா தான் போகுதுங்களாம். தேர்தல் ஆணையத்தோட வேகம்தான் டாப் கீரை போட்டு போயிட்டே இருக்குதா சொல்லிக்கிறாங்க. தலைவா, கூட்டணி பேச்சுகள் முஞ்சி வேட்பாளர் பட்டியல் வந்தாதா கட்சிகளோட வேலைகள் சூடு பிடிக்குமா? ஆனா அது ஏப்ரல் மாசம் தான் நடக்குமா பேசிக்கினாங்கோ. திமுக இனிமே வலுவான கூட்டணி அமைக்கிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாமா. அதனாலதான் தொண்டர்களுக்கு தெம்பூட்ட சின்ன சின்ன அமைப்புகள் கட்சிகள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு போஸ் கொடுக்கறாங்களாமா சொல்லிக்கிட்டாங்க. பாஜகவும் மக்கள் நல கூட்டணியும் கடைசி வரைக்கும் தேமுதிக விஜயகாந்த முழுசா நம்புறாங்களாம். ஆனா விஜயகாந்த் தன்னோட தலைமையில எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாராம். பேசிக்கிட்டாங்க. ஐயா, மக்கள் நல கூட்டணி, பாஜக, பாமக, இன்னும் பல கட்சிகள் விஜயகாந்த் தலைமையில ஒரே கூட்டணியா போட்டி போடணும்னு சில பேர் முயற்சி செய்யறாங்களாம். ஆனா இது கம்யூனிஸ்டுகளுக்கும் பாமகவுக்கும் நெருடலை உண்டாக்கி இருக்குதான் பேசிக்கிட்டுதாங்க ஐயா. விஜயகாந்த் அணி எடுக்கிற முடிவு ஓகே தான். ஆனா ஒரே கூட்டணியா போட்டி போட வேண்டாம். நீங்க நிக்கிற தொகுதியில நாங்க நிக்கல, நாங்க நிக்கிற தொகுதியில நீங்க நிக்க வேண்டாம் அப்படின்னு குறைஞ்சபட்ச செயல் திட்டம் ஒண்ணு ரெடியா வச்சிருக்காங்களா சொல்லிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, இப்படி குழப்பத்தோட கூட்டணி அமைச்சு தேர்தல்ல போட்டி போட்டா அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சாதகமா அமைஞ்சிரும். அதனால பாஜகவையும் பாமகவையும் சேர்க்காம கூட்டணி போடுவோம் அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் அழுத்தம் கொடுக்கறாங்களா பேசிக்கிட்டாங்க. வலுவான கூட்டணி உருவாகிறதே கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சாதகமான தொழிலதிபர்கள் மறைமுகமா வேலை பார்க்கிறதா மக்கள் நல கூட்டணிக்காரங்க சந்தேகப்படுறாங்களாமா பேசிக்கிட்டாங்க. எப்படி கூட்டணி அமைஞ்சாலும் அது ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் இருக்கும். அதனால நமக்கு தான் வெற்றி அப்படின்னு எலக்கட்சிக்காரங்க உற்சாகமா இருக்காங்களாம். இப்பவே உள்ளாட்சி தேர்தலுக்கும் துண்டு போட்டு வைக்கிறாங்களாம் பேசிக்கிட்டாங்க. ஐயா, மார்ச் மாசம் கடைசிக்குள்ள கூட்டணி பேச்சு ஓரளவுக்கு முடிஞ்சிடும். ஏப்ரல் வாரம் இறுதியான முடிவுகள் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தேர்தல் காலம் சூடு பிடிக்கும்னு பலரும் பல விதமா பேசுறாங்களா. நமக்கு என்ன தெரியும் பேசிக்கிட்டுதாங்க ஐயா.